ஹீரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஸ்பாட்லைட் வித் சிக்பா நிகழ்ச்சியில நம்மளோட அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சி.ஏ. சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். ரெண்டு பெரிய விஷயம் தான் தேசியத்திலயும் நடந்திருக்கு, இங்க நம்ம தமிழகத்திலயும் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா எல்லாரும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. இவர்தான் தலைவரா வருவாரு, இவரு ஆக போறாங்க, இவங்க அவங்கன்னு. பட் சர்ப்ரைஸா பார்த்தா பிஜேபியோட தலைவரா நபீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீகாரை சேர்ந்தவர். அதுவும் 45 வயது தான் அவருக்கு ஆகுது. ஒர்க்கிங் பிரசிடென்டா இப்ப அறிவிச்சிருக்காங்க. சோ எப்படி பாக்குறீங்க இப்ப புதுசா தேர்ந்தெடுத்த செயல் தலைவர்? இதோட பின்னணி என்னவா இருக்கும்? ஏன்னா தேர்தல் வேற, பல மாநிலங்கள், குறிப்பா முக்கியமான மாநிலங்கள், பிஜேபிக்கு சவாலாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் வேற வரப்போகுது. சோ இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அனைவரும் ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. அண்ணாமலை கூட ஒரு வாட்டி ஒரு பேட்டியில வந்து எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அவர்கிட்ட. அவர் சொல்லும் போது ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் தான் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. மீடியால இருக்கிற எந்த நீங்க இவர் வருவாரா, அவரு வருவாரா, இங்க வின் பண்ணுவாங்களா, அவங்க வின் பண்ணுவாங்களா, இந்த கூட்டணி வருமா, அந்த கூட்டணி வருமாலாம் கேள்வி கேட்டு பிஜேபி சார்பா நீங்க எல்லாம் பதில் போடுறீங்க. பிஜேபியில சொன்னாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்க பேச்சுவார்த்தை எடுத்து நீங்க வந்து டிபேட்லாம் ஓட்டுறீங்க இல்லையா? அதெல்லாம் முற்றிலுமாக மாறாக மீடியால என்ன இருக்கோ அது கண்டிப்பா பிஜேபியில நடக்காது அப்படின்னாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பிஜேபி பத்தி அது வந்து அதற்கு முற்றிலும் மாறாக தான் பிஜேபியோட தலைமை முடிவு பண்ணுவாங்க. பிஜேபியோட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. நிதின் நபீன் அவர்கள் பீகாரை சார்ந்தவர். இப்போ சர்விங் மினிஸ்டரா இருக்காரு. 5 முறை எம்எல்ஏ அவர். நல்ல ஒரு இளம் தலைவர். அதாவது நம்ம வந்து தமிழகத்திலாம் பார்த்துருக்குறோம், இல்லை மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 70 வயதை தாண்டியவர் கூட இளைஞரணி தலைவராகலாம் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்க வந்து இளைஞராக இருக்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக முறையில் நடத்தப்படுகின்ற ஒரு கட்சியில வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார். இப்போ வந்து ஒர்க்கிங் பிரசிடென்டா செயல் தலைவராக தான் இருக்கிறார் அவரு. ஜனவரி மாதம் வந்து நட்டா அவர்களின் அந்த 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 பதவியில வந்து தலைவர் பதவியில வந்து இவர் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறமா ஐ திங்க் ஏப்ரல் மாசத்துல அந்த தேர்தல் நடக்கும்ன்றாங்க. நேஷனல் கவுன்சில் அது தேர்தலெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து அங்கீகரிக்கப்படுவார் அப்படின்றாங்க. ஸோ பட் எஃபெக்டிவ்லி ஒரு 99% இவர் தான் வந்து தலைவராக வரப்போகிறார். அப்படிதான் அவங்களோட பழைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா வந்து ஜே.பி. நட்டா அவர்களுமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து தலைவராக இருக்கும்போது இவர் செயல் தலைவராக ஒரு 2-3 மாதங்கள் இருந்தாங்க, ஃபியூ மந்த்ஸ் இருந்தாரு. அதுக்கப்புறமா ஜே.பி. நட்டா வந்து தலைவராக வந்தார். அதே இதில் தான் இப்போ வந்து செயல் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், நிதின் நபீன் அவர்கள். ஸோ ஒரு அதான் வருகின்ற தேர்தல்கள் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து சவாலான தேர்தலாக தான் இருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு, இங்கெல்லாம் தாமரை மலரவே மலராதுன்னு சொல்லுவாங்க. யார் மலரவே மலராதுன்னு சொல்றாங்க, மலர்வதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் அந்த பயத்துல தான், அச்சத்துல தான் மலரவே மலராதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அந்த பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்து போன 2024 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வாக்குகளை வந்து என்டிஏ பிஜேபி கூட்டணி பெற்றது. இப்போ குறிப்பாக பிஜேபி 15 லட்சம் ஓட்டுகள் இருந்த இதுல 2019 வந்து இப்ப 2024 கிட்டத்தட்ட ஒரு 49.8 லட்சம் ஓட்டுகள், 49.2 நினைக்கிறேன், சரி நினைவு சரியா இருக்கணும், 50 லட்சம் ஓட்டுகள் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. ஸோ 15 லட்சம் வாக்குகள் இருந்த பிஜேபிக்கு இருந்த வாக்குகள் 50 லட்சம் கிட்ட வந்தாச்சு. ஸோ 3 மடங்கு. நீங்க வந்து மலரவே மலராது, சங்கிகள் இங்கெல்லாம் வந்து கால் ஊன்றவே முடியாதுன்னா 50 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்து வாக்களித்தார்கள்? 50 லட்சம் வாக்காளர்கள்னா கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துல இருக்கிற வாக்களிக்கும் அந்த உரிமை பெறாதவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீட்டில் ஒரு பையனாவது இருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்திலேருந்து 1 கோடி மக்களுக்கு ஒரு குடும்பங்களை வந்து பாஜக வந்து சென்றடைந்து விட்டது. பாஜக என்ற கட்சி தனிப்படையாக சென்றடைந்து விட்டதுன்றதை பார்க்கணும் நம்ம. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய வந்து ஒரு இளைஞர்கள் பாஜக நோக்கி வருகிறார்கள். அது வந்து மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கின்ற திட்டங்களாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வந்து எவ்வளோ வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்.
நம்ம வந்து வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லக்கூடாது, நடைமுறையில வந்து செய்து காமிக்க வேண்டும். லீடர் வந்து ஹூ வாக்ஸ் த டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து என்ன சொல்றாங்களோ அந்த அந்த வார்த்தைப்படி அவர்கள் நடக்க வேண்டும். அவர் தான் வந்து உண்மையான தலைவராக இருப்பார். ஸோ இளைஞர்களுக்கான அ அ எழுச்சி ஆண்டாக இது இருக்க போகிறது. எழுச்சி நூற்றாண்டாக இருக்க போகிறது. விக்ஷித் பாரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, அதற்கு எந்த வகையில வந்து இளைஞர்களை வந்து தயாரிக்க வேண்டும். அவங்கள வந்து கட்டமைப்புகளை வந்து அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்றதுல வந்து மிக முக்கியமாக அந்த அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிதின் நவீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இன்னும் அவருக்கு வந்து அரசியல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பா கட்சியில பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 டேர்மாவது அவங்களுக்கு குடுப்பாங்க. அப்படிதான் வந்து குறிப்பா அப்படித்தானே பிஜேபியில வந்து ஒரு தலைமைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 டேர்ம் குடுப்பாங்க. 3 வருடங்கள், 6 வருடங்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு. ஸோ அது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2029 தேர்தல். இப்ப இந்த இந்த மாநில தேர்தலை தாண்டி பார்த்தீங்கன்னா, 2029 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போணும். ஏன்னா வந்து 28, 27 காலகட்டத்தில 2020, 28 காலத்தில இந்தியா வந்து ஒரு $5 டிரில்லியன் நோக்கி போய்விடும் அப்படின்றபோது, அந்த வளர்ந்த பொருளாதாரத்தை வந்து திருப்பி வந்து மேல எந்த இடத்துல எடுத்துட்டு போணும். அதுக்கு 29ல வந்து நமக்கு வரப்போகின்ற தேர்தல் வந்து எப்படி வந்து ஒரு அடிப்படை முகாந்திரமாக இருக்கும். இதற்கு வந்து அனைத்து மாநிலங்கள்லயும் வந்து பிஜேபியோட அரசாங்கம் வரும்போது, எப்படி வந்து டபுள் இன்ஜின் சர்க்காராக அனைவரையும் ஒன்றிணைத்து எப்படி வந்து அந்த தேரை வந்து எடுத்துக்கொண்டு செல்ல போக முடியும் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ வுட் சே சவால்னு சொல்ல மாட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிசி டிசிஷனை வந்து எடுக்க போகின்ற ஒரு தலைமை கட்டத்தில் அவர் இருக்காரு. அதற்கு வந்து அந்த அவருடைய கண்டிப்பாக அது பீகார்ல அவர் பணிபுரிந்த அந்த ஒரு 5 வருடங்களோட எம்எல்ஏ பதவியும், இப்போ அவர் வகித்துக் கொண்டிருக்கிற அந்த அமைச்சர் பதவியும் வந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க சொல்ற மாதிரின்னா, இப்ப எங்கெல்லாம் தாமரை மலராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, நேற்று பார்த்திருப்போம் கேரளா உள்ளாட்சி தேர்தல்ல திருவனந்தபுரத்தையே வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. அந்த கார்ப்பரேஷன்ல ஜெயிச்சு இப்ப மேயர் கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பிஜேபி தரப்புல இருந்து ஒரு மேயர் வராங்க. பாலக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிசிபல் 2 இது ஜெயிச்சிருக்காங்க. 85% ஃபர்ஸ்ட் போட்டியாளர்கள அவங்க போட்டி போட வேற வச்சதே ஒரு பெரிய சாதனையா சொல்றாங்க. சோ சசி தரூர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிஜேபியோட குரோத்த பார்த்து. இதை எப்படி பாக்குறீங்க இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்? ஏன்னா அடுத்தது நம்ம தமிழ்நாட ஒட்டி கேரளாலயும் வரப்போகுது. காங்கிரஸ்க்கும் அங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. பிஜேபியோட எழுச்சியும் எப்படி பாக்குறீங்க? இண்டி கூட்டணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நமக்கு உண்டான செய்தி. இண்டி கூட்டணி அப்படின்னா இண்டி கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள், கம்யூனிஸ்டை சார்ந்த கட்சிகள் வந்து அங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் வந்து ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ் மக்களுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எஸ் காங்கிரஸ் ஹஸ் கெயின்டு சம் சக்சஸ் ரேட் தேர். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, தென்னகத்துல வந்து தென் இந்தியாவில வந்து தாமரை மலரவே மலராது, துடைத்து எறியப்படும் அப்படிலாம் சொன்னவங்களுக்கு வந்து அவங்களோட எதிர்க்கட்சிகள் தான் வந்து இவங்களுக்குள்ளேயே அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை துடைத்தெறிய எடுத்து எறிகிறாங்க கேரளால. மற்ற மாநிலங்கள போனீங்கன்னா, அவங்க மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், இல்ல ஆம் ஆத்மியில உள்ள இவரு இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், அவங்கவங்க தான் மாறி மாறி தொடச்சு எறிஞ்சுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த துடைத்து எறிவதை வந்து அவர்கள் வேலையை அவங்களே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு ஒரு வேலையை அவங்க கொடுக்கறதில்ல. பிஜேபியோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி, நாட்டு மக்களுக்கான என்ன தேவை? அதை வந்து அடிப்படையிலேருந்து வந்து மக்களுக்கு செய்யறதுல வந்து கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, கேரளால வந்த இந்த இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல வந்த வெற்றியை நான் பார்க்குறேன். கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு ஒரு மாநகராட்சியில வந்து ஒரு மேயர் பதவி அப்படின்ற போது வந்து அந்த 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 மாநகராட்சியில் உள்ள மக்களோட மனநிலையை வந்து அந்த பிரதிபலித்திருக்கிறது அந்த இது வாக்குகளின் எண்ணிக்கை. அது அப்படியே உங்களுக்கு அடுத்து வரப்போகின்ற இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. 3, 4 மாதங்கள் தானே இருக்கு இல்லையா? தேர்தல் வருவதற்கு, சட்டசபை தேர்தல் வருவதற்கு. ஸோ அப்படி வரும்போது, அதுல வந்து இது இதுவும் கண்டிப்பா ஒரு பிரதிபலிக்கும் ஒரு இதுவா தான் நான் பார்க்கிறேன். மக்கள் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இவர்கள் வந்து இந்தி கூட்டணியில உள்ளவர்கள், அவர்கள் வந்து வெறும் வந்து என்ன சொல்றது, அவல தான் மெல்லுவாங்களே தவிர, நம்ம வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து ஒருபோதும் செய்வதில்லை. வாக்குறுதிகளை குடுப்பாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற வரும்போது, எங்கள்ட்ட பணம் இல்ல, கஜானால பணம் காலியாயிடுத்து, மத்திய அரசு எங்களை வஞ்சித்து விட்டது, இல்ல தமிழ்நாட்டுல வந்தா ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டது. இத மாரி வந்து ஒரு வார்த்தை ஜாலங்களை வைத்துக்கொண்டு மக்களை மடைமாற்றம் செய்து
வாக்குகளை வாங்கி அரசாட்சிக்கு வந்திருப்பாங்களே தவிர, வந்ததுக்கு அப்புறம் அவர்களால் வந்து செய்ய முடியாததை வந்து மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கை காமிச்சு விட்டுடுவாங்க. ஸோ அது வந்து மக்கள் இன்னைக்கு சொன்னா நம்ப தயாராக இல்லை. அதனோட ஒரு ட்ரெய்லராக, அதாவது சட்டசபை தேர்தலுக்கு வருகின்றதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து ஒரு ட்ரெய்லராக நான் பார்க்குறேன். இந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. அதாவது அனைத்து மாநகராட்சிகளையும் பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து போன முறை வாங்கின லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல வாங்கின வாக்குகளை விட, அந்த அவார்ட்ஸ் இது வார்ட்ஸை விட, லோக்கல் பாடி வார்ட்ஸை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு மாநகராட்சியிலையும். அது குறிப்பாக திருவனந்தபுரத்தில் வந்து மேயர் பதவியே அவங்க கையில் கிடைச்சிருக்குன்ற போது, இதுதான் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு மக்களின் மனநிலை என்ன சொல்லுது அப்படின்றதுக்குண்டான செய்தியாக நான் பார்க்குறேன். ஸோ இது அனைத்து தென்னிந்திய மாநிலங்களையும் ஒலிப்பதற்கான ஒரு காலம் வந்து வெகு தூரத்தில் இல்லை. சசி தரூர் ஒரு வாழ்த்து வேற போட்டிருக்காருண்ணா. அவரோட கட்சிய அந்த இதை ஜெயிச்சதை வாழ்த்து போட்டாலும் ஸ்ட்ரைட்டா பிஜேபியோட வளர்ச்சிக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு. நம்ம பார்த்திருப்போம், ஒரே மோதலாவே இருக்கு. சசி தரூர் அவர்கள் கடந்த ஒரு வருடமா வந்து ஒரே நெருடல்ல தான் போயிட்டு இருக்கு. என்ன ஆகும்? அவரு காங்கிரஸ் வந்து எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இல்ல அவரோட அரசியல் பயணம், ஏன்னா ட்ரிவாண்ட்ரம்ங்கிறது அவரோட தொகுதி, எம்பி கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறப்ப என்ன ஆக போகுதுன்னா? சரி, தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா, ஒருத்தருக்கு ஒரு கட்சி வந்து வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது என்பது ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு சாதாரண மனிதனோட கடமை. அதுவும் மிக முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர். அது மக்களால் எல்லாருமே உற்று நோக்கி பார்க்கப்படுகின்ற ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர். ஸோ அதனால் அவர் சொல்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு மனசாட்சிக்கு பயப்படாமல் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே இதில் நேற்று ஒரு கூட்டம், நேற்றோ ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு கூட்டம், ஒரு பெரிய காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் ஏதோ நடைபெறுது, தொண்டர்கள் கூட்டம் நடைபெறுது. அங்கே வந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு, இது மாதிரி வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அந்த கட்சியோட தலைமை, அவர் தானே தலைவர் தானே முதல்ல பேசுவாங்க இல்லையா, அவரை பேசுறதுக்காக மல்லிகார்ஜுன கார்கேவை அழைக்கிறார் பேசுறதுக்கு. உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, ராகுல் காந்தி வந்து அவர் பேச வேண்டாம், நான் தான் பேச போறேன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிக்கின்னு போய் மேலே போய் பேசுறாரு. சரி, இதுல என்ன ஒரு தலைவர், அவரை கிட்டத்தட்ட 85 வயசு ஆக போறது அவருக்கு. நீங்க தலைவராக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு வச்சிருக்கீங்க நீங்க. அது தலைவரை நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா உண்மையான தலைவர் யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா மக்களுக்கு தெரியும் உண்மையான தலைவர் யாருன்னா, அதை யார் பின்னாடி இயக்கிறார்களோ அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொது மேடையில அநாகரிகமாக, அது உங்க கூட்டம் தானுங்க, வேற யாருமே கிடையாது. இந்த யார் பேசினாலும் என்ன, நீங்க பேசினாலும் கேட்க போறாங்க, அவங்க பேசினாலும் கேட்க போறாங்க, வேற வழி கிடையாது. அதுதானே வந்திருக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு? ஸோ அதெல்லாம் இல்லாம அந்த மாதிரி ஒரு கட்சியில வந்து ஜனநாயக முறைப்படி மனசாட்சியின்படி ஒருத்தர் வந்து எதிர்கட்சி, இவங்க எப்பவுமே எல்லாருமே வந்து எதிரி கட்சியாக பார்ப்பார்கள். நான் சொல்றது எதிர்கட்சி தான், உங்க சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் அவர்கள். ஸோ அப்ப எதிர்கட்சியில வந்து வெற்றி வாகை சூடி இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க வாழ்த்துறது ஒன்றும் தவறில்லை. அதுதான் அவர் பண்ணியிருக்காரு, சசி தரூர் பண்ணியிருக்காரு. நாளைக்கு வந்து நீங்க வின் பண்ணாலும் இவங்க வாழ்த்து தான் போறாங்க. ஸோ அப்படிதான் இருக்கணும் ஜனநாயகத்துல. ஜனநாயகத்துல வந்து என்னைக்குமே வந்து பரம விரோதியாக நம்ம தமிழகத்தை சொல்ற ஒரு டயலாக் தான், அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதுக்காக சசி தரூர் இங்க பிஜேபிக்கு வந்துடுவார் நான் சொல்ல வரல, சரிங்களா? ஆனா தேசிய சிந்தனை, தேசிய நீரோட்டத்துல யாரெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று நினைப்பு இருக்கிறோ அவங்க எல்லாம் வந்து என்டிஏ கூட்டணியில வரலாம், பிஜேபிக்குள்ள வரலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை நான் பார்க்கிறேன். ஒரு பரஸ்பர ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில வென்றவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்ற ஒரு தார்மீக ஒரு பொறுப்பு, கடமை வந்து அனைவருக்கும் இருக்கு. அந்த கடமையை வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு நான் பார்க்கிறேன். இப்ப தமிழகம் ஆர்பிஐ சொல்லிடுச்சு, தமிழகமோட வளர்ச்சி 14% மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட் ஜிடிபி, ஜிஎஸ்டிபில வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து தமிழகம் தான் இருக்குன்னு ஆர்பிஐ சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க ஆளுகிற அரசாங்கம் மாறு தட்டிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆர்பிஐக்கு யார் டேட்டா கொடுத்தாங்க? ஆர்பிஐ சொல்லித்து அப்படின்னா, ஆர்பிஐ வந்து தன்னிச்சையாக தமிழக அரசாங்கத்துல போயிட்டு ஒவ்வொரு துறைகளிலும் இந்தந்த துறைகள் வந்து இவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, இது வந்து போன வருஷம் போட்ட டார்கெட் இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் இவ்வளோ, அதை கம்பேர் பண்ணி 16% வளர்ந்துருக்குன்னு ஆர்பிஐ வந்து அவர்களாக இன்ஃபர்மேஷன் எடுத்து, டேட்டா எடுத்து, இல்லை நீங்க டேட்டா தான் கொடுத்துருவீங்களா?
நீங்க கொடுத்த வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னிச்சையாகலாம் அவங்க எடுக்கல. நீங்க தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வளவு வளர்ச்சி இருக்கு, எவ்வளவு போன வருஷம் எவ்வளவு, இந்த வருஷம் எவ்வளவுன்னு எடுத்து கொடுத்து ஒரு டேட்டாவை கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி அனைத்து மாநிலங்களும் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அதை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வந்து இந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழகம் வந்து 16% வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சரி, 16% ஜிடிபி வளர்ந்திருக்கு அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து இந்திய ஜிடிபியோட இதை வந்து பாப்புலேஷன் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ற ஜிடிபிக்கு வந்து சி கிரேடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழகத்துக்கும் அதே சி கிரேடு பொருந்தும் இல்லையா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சி கிரேட் என்பது வந்து ஒரு தவறான ஒரு காரணி கிடையாது, ஒரு தவறான ஒரு இது கிடையாது. ஆனா இவர்கள் வந்து இந்தியாவுக்கு சொல்லும் போது அது ஐஎம்எஃப் வந்து நீங்க கொடுத்த டேட்டா அவங்க ஒத்துக்கவே இல்லைன்றுவாங்க. அதனால சி கிரேட் கொடுத்துட்டாங்க, இது வந்து தவறான இதுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் புள்ளி வைத்த கூட்டணிகள்லாம் வந்து வாதிடுவாங்க. ஆனா அதே பேராமீட்டர்ஸ்ல அதே பாப்புலேஷனின் அடிப்படையில் புள்ளி வைத்த கூட்டணிகள் ஆளுகின்ற அந்த மாநிலங்கள்ல வந்து ஜிடிபி வந்ததுன்னா நாங்க தான் நம்பர் 1 கை தட்டுவாங்க. இது வந்து ஒரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு, இன்னொரு கண்ணில் வந்து வெண்ணெயை வைத்துற மாதிரி இல்லையா உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், 16% வளர்ச்சி அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க வந்து 2024-25 நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் போது எவ்வளவு லட்சம் கோடிகள் வந்து தமிழக உள்நாட்டு உற்பத்தி வளரும் சொன்னீங்க? 31,55,000 கோடி வந்து தமிழக உள்நாட்டு உற்பத்தி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க ஆர்பிஐக்கு கொடுத்த தரவு 31,20,000 கோடி தான், 19,000 கோடி தான் வந்து தமிழக உள்நாட்டு உற்பத்தி இருக்குன்றாங்க. இந்த ஒரு 30,000 கோடி கிட்ட 35,000 கோடி கிட்ட குறைஞ்சது எதனால குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்க எடுத்து சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு நீங்க பட்ஜெட்ல போட்ட நிதிநிலை அறிக்கையில போட்ட வரிகளை விட வரி வருமானம் உங்களுக்கு உயர்ந்து கொண்டு வருகிறது. ஜிஎஸ்டி உயருது, எலக்ட்ரிசிட்டி ஜூலை மாசம் ஆனா உயர்த்துறீங்க, நீங்க வாகன வரி உயர்த்துறீங்க, அப்புறம் சொத்து வரி உயர்த்துறீங்க, எல்லா வரியும் உயர்த்தி விட்டு வருமானம் மட்டும், உள்நாட்டு உற்பத்தி வருமானம் மட்டும் இப்படி குறைஞ்சது அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இதற்கு வந்து அரசாங்க தரப்பிலிருந்து நீங்க பர்சன்டேஜ், அதாவது எப்போ பர்சன்டேஜை பார்க்கணும், எப்போ பர்சன்டேஜை பார்க்கக்கூடாது என்பது நிறைய பொருளாதார விவாதத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட பேஸ் எந்த நம்பரை வச்சு நீங்க வந்து அடித்தட்டில் வச்சு நீங்க கால்குலேட் பண்றீங்களோ, பேஸ் கம்மியா இருந்ததுன்னா அடுத்த வளர்ச்சி என்பது பர்சன்டேஜ் வைஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 100 ரூபாய் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாரு, ஒரு 20 ரூபாய் அவருக்கு இன்க்ரீஸ் கிடைக்குதுன்னா 20% இன்க்ரீஸ், எல்லாம் கைத்தட்டலாம். ஆனா 500 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு 25 ரூபாய் இன்க்ரீஸ் அப்படின்னா 5% தான் இன்க்ரீஸ். 20% இன்க்ரீஸ் பெருசா, 5% இன்க்ரீஸ் பெருசா அப்படின்னு கேட்டா, நீங்க தமிழகத்துல நிதிநிலை அறிக்கையை படிக்கும் போது இல்ல நிதி அமைச்சர் சொல்ற டேட்டா படி பார்த்தீங்கன்னா 20% தான் பெருசு அப்படின்றாங்க. நான் உள்ள இறங்கி பார்க்கும்போது அந்த 20%ஓ இல்ல 5%ஓ எதன் அடிப்படையில் கால்குலேட் பண்ணப்படுகிறது? ஸோ 20 ரூபாய் பெருசா 25 ரூபாய் பெருசான்ற போது 25 ரூபாய் பெருசு. ஸோ பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்க கோட்டை விட்ட பணம் 35,000 கோடி இருக்குது பார்த்தீங்களா, அது எங்க போச்சு? யார் ஆட்டையை போட்டா? அதுக்கப்புறம் நீங்க ஏத்தின வரிகளோட வருமானம் எங்க காணாம போச்சு? இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற ஜிஎஸ்டிபி உள்நாட்டு உற்பத்தி வருமானம் எவ்வளோ அளவுக்கு கீழே வந்திருக்கு, ஆர் மேலே போகாம எவ்வளோ நம்ம வந்து கோட்டை விட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து விவாதித்தோம்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்டிவ் எக்கானமியாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் என்ன காமிக்கணும்னு மக்களுக்கு நினைக்கிறேனோ அதை மட்டுமே காமிப்பேன் அப்படின்னு சொன்னா மக்கள் உங்களுக்கு வாசகதவை திறந்து காமிக்க போறாங்க 2026. யார் வந்தாலும் முடியாது, இது வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்மையில நடந்த திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடுல பார்த்திருப்போம். முதல்வர் அவர்கள் வந்து அப்படி பேசுறாரு, எத்தனை ஷா வந்தாலும் பரவாயில்ல, இங்க எந்த ஒரு தாஜாவோ பாஜாவோ பலிக்காது. மீண்டும் ஒரு சினிமா டைலாக் மாதிரியே பேசுறாரு. நீங்க ஆனா மக்கள் 26ல
கதவை திறந்து காமிப்பான். இல்ல இது வந்து விஜயோட தாக்கமாக இருக்கும். இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் நிறைய படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுனால நிறைய கதைகள் கேட்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் எப்பவுமே கதைகளை கேட்கிற வழக்கம் உண்டு. அது மாதிரி தந்தையும் மகனும் நிறைய கதை கேட்டிருப்பாங்க. அந்த கதை சொல்லும் போது அதுல உள்ள டைலாக்ஸ் உள்ள வந்து அவருக்கு மனசுல போய் பதிஞ்சிருக்கும். அந்த டைலாகோட வெளிப்பாடு தான் திருவண்ணாமலையில பார்த்து அந்த மாநாடுல சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஆனா திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா நம்மலாம் கார்த்திகை தீபம் தான் பார்த்துருக்கோம். நேத்து வந்து அது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்றாங்க. அதுல வந்து எத்தனை ஷாக்கள் வந்தாலும் நம்ம தான் முன்னாடியே இது பண்ணி சொன்னோம். டேட்டா கொடுத்தோம். 2019லேருந்து 2024க்கு எப்படி வந்து என்டிஏ கூட்டணி வளர்ந்து இருக்கிறது. அதுதான் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா 23% அதிமுக கூட்டணியும் 18% வந்து என்டிஏ கூட்டணியும் 2024 பாராளுமன்றத்தில் வந்து தனித்தனியா போட்டிட்டு எடுத்தாங்க. 41% கிட்ட இருக்குது. நம்ம குறைஞ்சபட்சம் 41க்கு மேல தான் போவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா பாராளுமன்றத்துக்குன்னு வரும்போது உங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு பிரதமர் முகம் இருந்தது. அதனால 18% கிடைச்சது. எடப்பாடி ஐயா அவர்கள் தனியா போட்டியிடும் போது அவருக்கு பிரதமர் முகம்னு ஒண்ணு கிடையாது. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு வாக்குகள் கம்மியா இருக்கும். இன்னொன்று அதிமுக என்பது வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி, மாநில கட்சி. அப்படின்னு இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு வாக்குகள் கிடைப்பதை விட பாராளுமன்ற தேர்தலில் இஃப் தேர் நாட் அலைன்டு வித் எனி நேஷனல் பார்ட்டி வாக்குகள் கம்மியாக தான் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. ஸோ இப்போ வந்து அந்த 2 கட்சிகளும் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோட 2024 25 ஏப்ரல்ல வந்து கைகோர்த்து வந்ததுனால கண்டிப்பாக இது 41% தாண்டி இவர்களோட வாக்கு எண்ணிக்கை மேல போகும். அது வந்து களத்துல வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பதற்றத்துல தான் பாத்தீங்கன்னா நேத்து வந்து மேடை போட்டு ஒவ்வொருத்தரா வந்து இது மாதிரி அவங்கவுங்களுக்கு மாலை சூடிக்கிறாங்க. அண்ட் இப்போ விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுனால அந்த திமுக கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகளும் வந்து கொஞ்சம் டென்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால தான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து எத்தனை ஷா வந்தாலும் வந்து எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஷா எல்லாம் உள்ள வந்தாச்சு. வந்ததுனால டென்ட் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து சமிக்ஞை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த சமிக்ஞையின் ஒரு பயத்தின் காரணமாக தான் இப்போ வந்து நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சிகள்ல கூட பாருங்க, யாராவது வாய் திறந்து சொல்றாங்களா? உள்ளுக்குள்ள குமுறல்கள் நிறைய இருக்குது. அது வந்து வெளியில யாருமே சொல்றது இல்லை. எல்லாம் அவங்க வந்து எனக்கு 30 சீட்டு கொடு, எனக்கு 30 சீட்டு கொடு, 60 சீட்டு கொடு, 110 சீட்டு கேட்க போறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல எல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ் உள்ள ஒரு நிர்வாகி தாவேக்கால போய் பேசியிருக்காங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி உட்கட்சியில வந்து அவங்க கூட்டணிக்குள்ள நிறைய உரசல்கள் புரசல்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து மடைமாற்றம் செய்வதற்காகவோ இல்லை மறைப்பதற்காக இதை மாதிரி ஒரு இளைஞரணி மாநாடு அப்படின்னு போடுறாரு. அவ்வளவுதான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இளைஞரணி மாநாடுல போய் பார்த்தீங்கன்னா அங்க உள்ளவங்களோட வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கு மேல இருக்கும். ஆனா பிஜேபியில வந்து 45 வயது உள்ளவர் வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக போறார். இதுதான் வித்தியாசம். இளைஞரணி தலைவரானா நீங்க வந்து ஒரு 30 வயசுல 40 வயசுக்குள்ள இருந்தா இளைஞரணி தலைவர் சொல்ல முடியும். 50 வயசு தாண்டி நீங்க இளைஞரணி தலைவரா இருப்பீங்க. ஆனா வந்து எதிர் சித்தாந்தத்தில் உள்ள கட்சியில வந்து ஒரு இளைஞர் தலைவராக வந்ததை வந்து உங்களால ஏத்துக்க முடியாது. அதுக்கு வேற ஏதாவது சொல்லிடுவாங்க உடனே இந்துத்துவா மத 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 சாயம் பூசிடுவாங்க. இதெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் கடந்து பிஜேபி தமிழகத்தில் காலூன்ற ஆரம்பித்து விட்டது. அதனோட ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிட்டு அந்த ரிசல்ட் தெரிந்ததன் விளைவு தான் இவர்கள் வந்து இந்த மாதிரியான அடுத்து தேர்தல் பரப்புரை வந்து எப்படி எடுத்துட்டு போகணும். ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. ஸோ வாக்குறுதிகள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை. அது மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை வந்து கொடுத்திருக்குது. அதுக்கு நடுவில் இந்த என்டிஏ கூட்டணி வந்து இன்னும் வருகின்ற ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலுவான அணியாக உருவாவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதன் மூலமாக 2026 ஒரு நல்ல ஒரு மாற்றம் தமிழக மக்களுக்கு தேவையான மாற்றம் ஏற்படும்ன்றது என்னோட நம்பிக்கை. காலைல இறுதியான கேள்வியா, இப்ப நம்ம தற்சமயம் பேசிட்டு இருக்கப்ப தமிழகத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. தலைமையா திரு பியூஷ் கோயல் அவர்களை போட்டிருக்காங்க. என்டிஏ ஆரம்பிச்சிட்டாங்களோ, குறிப்பா பிஜேபி வந்து அவங்களோட அரசியல் தேர்தல் வியூகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா தமிழகத்துல? பிஜேபி என்பது அரசியல் கட்சி. 24 மணி நேரம் இன்டூ 7 days in a week 365 நாட்களும் மக்களுக்கு தேவையான அரசியலை பண்ணுவதில் சளைக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல் முடிந்தவுடன் அடுத்த தேர்தல் எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்தின் தேர்தல் பரப்புரைக்கு பிரதம மந்திரி போயிடுவார், அமித்ஷா போயிடுவாங்க. நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அதனால இந்த ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து அந்த தேர்தல் வியூகத்தை அமைக்க வேண்டும் என்பது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவாக இருக்காது. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க அந்த முடிவை. ஸோ கரெக்டாக அது எப்போ நேரம் வர வேண்டும். பியூஷ் கோயல் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து மிக ஒரு என்ன சொல்ற சீனியர் மினிஸ்டர். அவருக்கு வந்து பிஜேபியில் உள்ள அனைத்து தலைவர்களோட ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு பழக்கம் இருக்கும். ஸோ இந்த தமிழ்நாடை பற்றின ஒரு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் நிறைய இருக்கும். அண்ட் இங்கே உள்ள லீடர்ஸோட நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மேலே டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த அவர் வந்து எமோஷனல் ஆக மாட்டார். அவர் ஒரு பேலன்ஸ்டா ஓகே தமிழகத்திற்கு என்ன தேவை, கூட்டணி வந்து கூட்டணி கணக்கை வந்து எப்படி நம்ம வந்து அமைக்கிறது, இன்னும் பல ஏன்னா இதெல்லாம் மிக முக்கியமானது. ஏன்னா மேலிட பொறுப்பாளர் தான் வந்து மேலே ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். இந்த கூட்டணியில் வந்து இவர்கள் வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும், இல்லை இவர்கள் வந்தால் பாதகமாக இருக்கும், இல்லை இவர்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, இதற்குண்டான ஒரு நம்ம சீட் அலோகேஷன் இந்த பெல்ட்டில் பண்ணலாம், வெஸ்ட்டில் பண்ணலாம், ஈஸ்டில் பண்ணலான்றது மாதிரியான ஒரு புரிதல்களை வந்து இங்கே உள்ள தலைவர்களோட எடுத்து பேசி அதுக்கப்புறம் அங்கே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவருடைய ஒரு அரசியல் ஸ்டேச்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அது வந்து பியூஷ் கோயல் சொல்லும் போது இன்னும் வந்து ஒரு அதனோட உண்மைத்தன்மை வந்து இன்னும் பல மடங்காக பெருகும். அது குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து அவர் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்குதுன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணிகள் வந்து கரெக்டாக தான் சேர ஆரம்பிக்குது. இப்போ அவர் வந்ததுனால அந்த கூட்டணிக்குள்ள உள்ள அந்த கணக்குகளை வந்து அவரால் சரி செய்து மேலிடத்திற்கு போய் தமிழகத்திற்கு தேவையான கணக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற இடத்துல அவர் வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன் என்டிஏ கூட்டணிக்கு.